அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே எல்லாருமே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 5ஆம் தேதி முதல் சரிங்களா, உங்களுடைய நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான வாக்குறுதி அடிப்படையில் இந்த தகவல் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்குது மக்களே. ஸோ இந்த நகை அடமான கடன்கள் கிட்டத்தட்ட 10 பவுன் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நிறைய நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்வதற்காக, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் யார் தகுதி அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யார் அப்படின்றத பற்றின அப்டேட் ஓரளவு இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக நம்முடைய பெயர் லிஸ்ட்டோட ஸோ எந்தெந்த வங்கிகளை வைத்திருந்தால் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க, சரிங்களா. சரி, ஓகே, வாங்க கவர்மெண்ட்டோட ஸ்கீமுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக 5ஆம் தேதி முதல் லிஸ்ட் எடுக்க போகிறதாகவும் அதுக்குன்னு தனியாக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குழு அமைச்சு அதில் யார் யார் தகுதி உள்ளவங்க நகைக்கடன் தள்ளுபடி பெறதுக்கு, தகுதி இல்லாதவங்க யார் யாருன்னு பிரிக்க போகிறாங்க. ஸோ தகுதி உள்ளவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இலங்கை தமிழர்களாக இருந்தீங்கன்னா, மறுவாழ்வு முகாமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி, அதே மாதிரி ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்குமே தள்ளுபடி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா தள்ளுபடி பெறதுக்கு இவங்கெல்லாம் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி யார் யாருக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசு ஊழியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலி நகைகளை வச்சுருந்தவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நகை கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கூட்டுறவு வங்கிகளை தவிர்த்து எந்த வங்கிகளை வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் 5 அதாவது 10 பவுனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 80 கிராமுக்குள்ளே இருக்கணுங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இதெல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான கவர்மெண்ட் ஸ்கீமில் இது தான் அப்டேட் கொடுத்துருக்கோம். இது ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்த்தீங்கன்னாக்கா நேம் லிஸ்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ, வெல்கம்.